இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் தாங்க. இன்றைக்கி ஆட்டுக்குடல் கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். இனி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு குடல் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, பட்டை, பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து முதல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோடு சேர்த்து கொஞ்சம் தேங்காயும் போட்டுக்கலாம். இதோட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியும் சேர்த்து அரைச்சி வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டுக்குடலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதை அதோடு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டன் பொடி, கொஞ்சம் உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா கலரி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவையும் அதோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு வச்சு முடிச்சாச்சு. இப்போ இது ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் குழம்பு கொதிச்சாதான் அது திக்னஸ் கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூடான குடல் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சண்டே ஸ்பெஷலுங்க நான்வெஜ்ஜு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு. இது இட்லியோடு சேர்ந்து சாப்பிட்லாம், தோசையோடு சாப்பிட்லாம், சாதத்தோடு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.